வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல ஒரு அதிரடி திருப்பு முனை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அந்த திருப்பு முனை என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல ஒரு டாபிக் என்பதுதான் மிகப்பெரிய ஹாட் ட்ரெண்டிங் டாபிக்கா மாறி இருக்குது. பெருமளவுல சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய டாபிக்காவுமே மாறி இருக்கு. என்ன அந்த டாபிக்னா, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக திருமாவளவன் அவர்களுடைய அகவை தினத்தை முன்னிட்டு ஒரு விழா என்பது கட்சியினரால மேற்கண்ட சில நபர்களால அவங்க ஒரு விழா நடத்துறாங்க. இந்த விழாவில் கவிதை வாசிச்ச ஒரு வழக்கறிஞர் ஸ்னேகா அவங்களுடைய பேரு, அவங்க பேசியிருக்கக்கூடிய விவகாரம் இவ்வளவு பெரிய விடயமா மாறும், இவ்வளவு சர்ச்சையா மாறும், இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க பேச பேச திரு திருமாவளவன் அவர்கள் கைத்தட்டி ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாரு அந்த கவிதையை, அவங்க பேசின அந்த வார்த்தைகளை. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிய ஒரு நேரடி சாடலாக மிகவும் கீழ்த்தரமாக மருத்துவர் ஐயா அவர்களை, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்ட கொச்சைப்படுத்தும் விதமாக அவங்க கவிதை பாடுறன்ட்டு அவங்களுடைய வன்மத்தை முழுக்க முழுக்க அந்த மேடையில தெரிவிக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன பண்ணிருக்கணும்? நிறுத்துமா, இந்த மாதிரிலாம் பேசாத, என்ன ஐயா தான் இன்னைக்கு அரசியல் உள்ள ஒரு மிகப்பெரிய நபரா வந்து நான் உருவெடுக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நான் தென் மாவட்டங்களை அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு வந்து வட மாவட்டங்களை அரசியல் பண்ண வச்சது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அது மட்டும் கிடையாது, எனக்கு முதல் மேடையை அமைச்சு கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். என்னை ஒரு தலைவராக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவங்கள பத்தி பேசாத அப்படின்னு சொல்றாம இவர் என்ன பண்ணாரு? திரு திருமாவளவன் அவர்கள் கை தட்டி ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு அவங்க பேச 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 அந்த ஸ்னேகா அவர்கள் பேச 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 இவர் அவ்வளவு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தார். அதற்கு பின்பாக அந்த பெண்மணி பேசிய அந்த வீடியோ கட் அப்படிங்கிறது பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகுது. அவங்களுக்கு நம்ம தொலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு கேட்டோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசாம அவங்களுடைய கணவர்கிட்ட கொடுத்து பேச சொல்றாங்க. அவரு எது சொன்னாலும் ஊம் போடுறாரு, அதோட சரி. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த வீடியோ கட்டு இந்த அம்மா பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல குறிப்பிட்ட என்ன தெரியுமா, பிறர் பேசுறது கூட ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள், அருந்ததியர் சமுதாயமா இருக்கட்டும், அடுத்தது பறையர் சமுதாயமா இருக்கட்டும், இந்த சமுதாயம் எல்லாமே இவங்க பேசுனதுக்கு, இந்த அம்மா பேசுனதுக்கு திரு திருமாவளவன் அவர்கள் ரசிச்சதுக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பிட்ட 2 பேரை பத்தி நம்ம பேசி ஆகும். ஒன்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், இன்னொன்னு ஜெகன்மூர்த்தி அவர்கள், பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள். அவங்க 2 பேருமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு ஊடகங்கள்ல திருமாவளவன் அவர்களுக்கு எதிராகவும் அந்த பெண்மணி அவர்களுக்கு எதிராகவுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவிதை படிக்கிறோம், ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா பிறந்த தின விழா என்பது நடத்தப்படுகிறது. அந்த விழாவில் என்ன பண்ணணும்? அவரை பத்தி பேசணும், திரு திருமாவளவன் அவர்களை பத்தி பேசணும், அவங்க கட்சியை பத்தி பேசணும், அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருந்தா அதை பத்தி பேசணும், இல்ல அவங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா அதை பத்தி பேசணும். எதுவுமே இல்லாம ஐயாவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? மருத்துவர் அன்புமணி அவர்கள் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே, யாரு? திருமாவளவன் அவர்கள் இருக்கிறீங்களே, நீங்க திமுக கிட்ட இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் பெருமளவுல இருக்குது, நமக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே கிடைக்க மாட்டாங்குது, ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க, இல்ல அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது திருமாவளவன் அவர்கள் திமுக கிட்ட கேட்டிருக்காரா? ஏன் கேட்கல? இந்த சமுதாயத்தினுடைய வாக்கை மட்டுமே திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாருமே வந்து எல்லா பழைய சமுதாயத்தை சார்ந்தவங்களும் எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏத்துக்கல. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அவர் வந்து தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்களாம் இருக்கிறோம்னா நாங்களாம் வந்து அவர் தலைவராக ஏத்துக்க கிடையாது, அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்படுறோம். ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, ஐயா ராமதாஸ் அவர்களே பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாண்பா? இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயலா? இதுதான் ஒரு தலைவர் செய்யக்கூடிய அந்த மேடையில செய்யக்கூடிய விடயமா அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜெகன்மூர்த்தி அவர்களும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாமகவுக்கு ஆதரவா பேச தொடங்கி இருக்கிறாங்க. அதுல ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து செய்யறாரோ இல்லையோ, அவங்க ஆக்குறாங்களோ இல்லையோ, இருந்தாலும் ஒரு பேருக்காவது ஒரு பேருக்காவது நாங்க ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்றாங்களே, அது வந்து உங்களுக்கு ஏத்துக்க முடியலையா? எங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு டைவர்ட் ஆயிடும், கன்வெர்ட் ஆயிடும்ன்ற அந்த அச்சத்துல
திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் ஒரு தடவையாவது போயிட்டு திமுக கிட்ட கேட்க முடியுமா, திமுக கிட்ட சொல்ல முடியுமா, இல்ல அதிமுக கிட்ட கேட்க முடியுமா, அதிமுக கிட்ட சொல்ல முடியுமா? இப்ப கிடையாது. 95 96லயே திரு பூவை மூர்த்தி அவர்கள் உயிரோட இருக்கக்குள்ள, இவங்களுடைய அண்ணன் உயிரோட இருக்கக்குள்ள ஒரு மாநாடு நடத்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டுல எல்லாருக்குமே வந்து ஒரு சாதாரண நாற்காலி போடப்பட்டிருக்கின்றது. ஐயா வந்து அமர்றதுக்கு மட்டும் ஒரு ராஜ அலங்காரம் சேரு போடப்பட்டது. அதுல ஐயா உட்காரவே கிடையாது. ஐயா உட்காராம அண்ணனை, அதாவது ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களை உட்கார வச்சு அழகு பார்த்து, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயம் வர வேண்டும், அது என்னுடைய ஆசை, இது முதலமைச்சர் சீட்டை நினைச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அன்றே 95 கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணனை பட்டியல் சமுதாயத்தினுடைய ஒரு தலைவரை அவர் அங்கீகாரம் கொடுத்து அன்னைக்கே ஒரு ராஜ அலங்காரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாற்காலியில உட்கார வச்சு பக்கத்துல ஒரு சாதாரண நாற்காலில ஐயா உட்கார்ந்தாரு. அப்பேற்பட்ட ஆளுமை தான் மருத்துவர் ஐயா அவர்கள். அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்க அரசியல் செய்யணும், இவங்க அது பண்ணும் இது பண்ணுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு பாமகவுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னாக்க நிறைய அவங்களுக்குள்ள இந்த உட்பிரிவுகள் சமூகங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பல்வேறு சங்கம் கட்சிகள் எல்லாமே இருக்குது. அதுல பலருமே வந்து பாமகவுக்கு ஆதரவா திருமாவளவர்களை எதிர்த்தும் திமுக எதிர்த்தும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், ஸ்பெசிபிக்கா இளைஞர்கள் எல்லாமே இந்த கூற்றை ஏற்று இருக்கிறாங்க. அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களே, அவங்க இப்போ ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கமெண்ட் பதிவு பண்ற பாருங்க, நான் விசிக்காதான் இருந்தாலும் அந்த மேடையில ஐயாவை பேசினால எனக்கே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ண இந்த ஒரு காணொலிக்கு அவர் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். இது போல எத்தனையோ பல்வேறு சங்கங்கள் சமுதாயங்கள் எல்லாமே பாமகவை ஆதரிக்க, இவங்க சமுதாயத்தினுடைய ஓட்டு தவறி கூட இங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே திருமாவளவன் அவர்கள் அவர்களாவே வந்து அவர் தலையில எப்படி சொல்றது, அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அவரே வந்து அவருடைய ஒரு மதிப்பை குறைச்சிக்கிறாரு. ஏதாவது ஒரு இடத்துல ஐயாவோ இல்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ திருமாவளவன் அவர்களை விமர்சிச்சிருக்கிறாங்களா, இல்ல இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்களா, இல்ல ஒருமையில பேசியிருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு இடத்துல விசிக்கானாவது சொல்லியிருப்பாங்கன்னா சொல்ல கிடையாது. பாமக நடத்திருக்கக்கூடிய 1000 மேடைகள்ல, லட்சம் மேடைகள்ல ஒரு தடவையாவது கவிதை இந்த மாதிரி வந்து மற்றவங்களை இகழுறது, மற்றவங்களை கீழ்த்தரமா பேசுறது ஏதாவது வந்திருக்குதானா? எதுவுமே கிடையாது. இதை நான் சொல்ல கிடையாது, இது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னார். அப்ப என்னங்க உங்களுக்கு, ஏங்க நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வாதங்கள் அருமையா இருந்தது. இந்த நேரத்துல திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பிற சமுதாயங்கள் பேசாத சூழல்ல பட்டியல் சமுதாயத்தினுடைய முகவர்களாக இருந்து அவர்களுடைய தலைவரா சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக ஆதரவு கொடுக்கக்கூடிய களம் என்பது ஒரு சாதாரண களம் அல்ல. அவர்களுக்கு நன்றி. பாமகவுக்கு ஆதரவாக பட்டியல் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் ஒன்று திரள தொடங்கிவிட்டார்கள். நிச்சயம் ஒரு பெரும் மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.